200 ஆண்டுகள் பழமையான பள்ளிவாசலுக்கான ஒரு பயணம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகாவிற்கு உட்பட்ட ஜவ்வாதுப்பட்டி புதூர் என்ற ஊரில் அமைந்திருக்கிறது இந்த பள்ளிவாசல். கடந்த 25 ஆண்டு காலம் இந்த பள்ளியில் இமாமாக பணிபுரிந்து வரும் மௌலானா மௌலவி ஷேக் ஃபரீத் ஹஜ்ரத் அவர்களிடம் இதை பற்றி கேட்ட பொழுது, மஸ்ஜித் முபாரக். நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2000 இருந்து இங்க இருக்கோம். 25 வருஷம். சொந்த ஊர் பல்லப்பட்டி, கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி. ஓதி முடிச்சதும் அங்கதான் முடிச்சோம். என் பேரு ஷேக் ஃபரீத் மக்தூமி. பல்லப்பட்டி மக்தூமி அரபிக் கல்லூரி, அதுவும் பூர்வீகமான மதரசா. அங்கதான் நம்ம ஓதணும். அல்லாவுடைய கிருபியால நம்முடைய உஸ்தாதுகளுடைய வழிகாட்டுதல்னால நம்ம ஒரே இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்கலாம். நம்ம வந்தப்ப இருந்த வயசானவங்கள்ட்ட விசாரிச்ச வகையில ஆரம்பத்துல பக்கத்துல இருக்கிற ஜவ்வாதுப்பட்டியில தான் ஒரு 4-5 குடும்பம் மட்டும் இருந்திருக்காங்க. அங்க அவங்களோட சேர்ந்து இது இடையோட்ட ஜமீனுடைய கட்டுப்பாட்டுல அவங்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. ஜமீன் சொல்லி எங்களுக்கு முஸ்லீம்களுக்குன்னு தனியா ஊர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அடிப்படையில ஜமீர் இந்த ஓடை ஒன்று இருக்கு, 2 ஓடை. அந்த 2 ஓடைக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதியில நீங்க குடியிருந்துக்குங்கன்னு சொல்லி சொன்னதுனால இருந்திருக்கிறாங்க. அப்போ உள்ளவங்க அப்போ பள்ளி ஒன்று உருவாக்கணும்னு ஆரம்பத்துல ஒரு 2 வீடு கட்டியிருக்கிறாங்க. இங்க 3வது தான் பள்ளிவாசல்னு சொல்லி அதாவது அதுக்கு முன்னாடி கூட குடிசை வீடா இருந்தது. பெரிய வீடு, மாடி வீடு, இந்த மாதிரி லாகட வீடு அப்படிங்கிறதுல ஒரு 2 வீடு கட்டியிருக்காங்க. அதுல முத பள்ளிவாசலுக்குன்னு ஒரு இடத்த செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஊருடைய ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால நடுவுல சென்ட்ரல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணி ஈனா கட்டியிருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் வேலை பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் எல்லாமே பழசு. அதாவது காரைகளை சுரண்டி விட்டு சிமெண்ட் பினிஷிங் பண்ணி மேல டைல்ஸ் ஒட்டி வச்சிருக்கு. செவருலாம் பார்த்தோம்னா 1.5 முழ செவருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் நல்லா படுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா பூரா மண்ணிலேயே கட்டியிருக்கிறாங்க. நிலவு இந்த நிலவு மட்டும் மாத்தி இருக்கிறோம், கரையா இருக்கிறனால. இந்த கதவு அந்த காலத்து கதவு தான். இந்த கதவு, இந்த கொண்டி இதுதான் பல சொல்லி, இதெல்லாம் பழைய இதுதான். இது கல்லு நிலவு. இது அப்படியே உள்ளதுதான். அதே மாதிரி உள்ள மெம்பர் படியும் கல்லு படி. அந்த படி இருக்கவே மேலதான் நம்ம மார்பல் கல் ஒட்டி இருக்கு. இந்த இடத்துல இது வரைக்கும் உண்டானது பழைய பள்ளி. இது வாசலா இருந்தது. அந்த ரூமும் மேல பாங்கு மினரான்னு சொல்லி மேல மினரா இருந்தாலும் பழைய இதுதான். இதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணி மோல்டிங்கா போட்டது. இந்த ஏரியால முசாஃபர் தானான்னு சொல்லி அந்த முசாஃபர்கள் வந்தா தங்கறதுக்காக வேண்டி ஒரு சத்திரம் மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க. அது பழைய பில்டிங்கா இருந்தது. அது ரொம்ப டேமேஜ் ஆனதுனால அதை இடிச்சுட்டு தான் அதுக்கு இமாமுக்கு உண்டான ரூமாவும் மதரசா நடத்துறதுக்கு உண்டான ரூமாவும் ஒரு ஸ்பான்சர் ஒருத்தர் மூலியமாக கட்டினாங்க. மீதம் இருக்கிற இந்த பகுதியை மொத்த ஜமாத்தினுடைய சொல்ல பண்ணி கட்டி கொடுத்தாங்க. மஸ்ஜித் முபாரக் பள்ளியின் தற்போதைய செக்ரட்டரியாக இருக்கும் ஹசன் சாஹிப் அவர்களிடம் கேட்டபோது, இந்த பள்ளி 200 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இதை முன்னால உள்ளதை கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணாங்க. பக்கத்துல மதரசா ரூம் இருக்குது. அதுக்கடுத்து எல்லா வேலைப்பாடுகளும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பப்ப மராமத்து பணிகளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதாங்க.